வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. இன்னைக்கு நான் கதை சொல்ல வரல. என்னோட ஒரு புது முயற்சிய பத்தி பேசி உங்க கருத்தை தெரிஞ்சுக்கவும் ஆதரவை வாங்கிக்கிறதுக்கும் வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்ன கதையோசை வழியா ஒரு நரேட்டரா கதை சொல்லியா தான் தெரியும் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் நரேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆழமான ஒரு லிசனர், ஒரு ரசிகைனே சொல்லலாம். ஒலி புத்தகங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பங்க வகிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல்ல நம்மள பல பேருக்கு ஒரு புக்கை எடுத்து ஒரு இடத்துல நிதானமா உட்கார்ந்து படிக்க நேரம் இருக்கறதில்ல. வாழ்க்கை அவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்கு. அங்கதான் ஆடியோ புக்ஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட கதைகளை கேட்க முடியும். போன வருஷம் நான் கிட்டத்தட்ட 75 புத்தகங்கள் படிச்சேன். அதுல பாதி ஆடியோ புக்ஸ் தான். நான் கேட்குற ஆடியோ புக்ஸ் என்னோட கிராஃப்ட ஷேப் பண்ணுதுங்கிறது உண்மைனாலும், சில நேரம் ஒரு வாசகியா என்ன பிரமிக்க வைக்குது. நான் இப்படி ஒரு கதைய கேட்டு பிரமிச்சு, உற்சாகமா இருக்கும்போது, ச்சே, இத பத்தி யார்கிட்டயும் பேச முடியலையே, என்னோட உணர்வுகள யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும்னு தோணும். நீங்களும் இத ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு நல்ல கதைய கேட்டு முடிச்சுட்டு, அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேச முடியாதான்னு ஏங்கியிருக்கீங்களா? இந்த வெற்றிடத்தை நிரப்ப நான் கதை திண்ணை அப்படின்னு ஒரு புது முயற்சியை ஆரம்பிக்கிறேன். நமக்குன்னு ஒரு சின்ன ஆடியோ புக் கம்யூனிட்டி. ஒரு காலத்துல வீட்டு திண்ணையில உட்காந்து கதை பேசுவோம் கேட்போம் இல்லையா? அதேதான். இது அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் திண்ணைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் ஒரே கதையை கேட்போம். மாசத்துல ஒரு நாள் ஆன்லைன்ல மீட் பண்ணி அந்த கதைய பத்தி மனசு விட்டு பேசுவோம். இங்க நான் நரேட்டரா இல்ல, உங்களோட சேர்ந்து ஒரு லிசனரா, ஒரு ரசிகையா உட்கார்ந்து பேசப் போறேன். உங்களுக்கும் கதை கேட்கறது பிடிக்கும், ஆனா கேட்க முடிஞ்சதில்ல அப்படின்னாலோ, கேட்ட கதைய பத்தி பேசுறதுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி வேணும்னு நினைச்சீங்கனாலோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இந்த எபிசோட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள வச்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குரூப் கிரியேட் பண்ணி தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நாள் ஆசை இது. வாங்க, கதை திண்ணையில இணைந்து பேசலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. இது தீபிகா அருணுடன் கதை யோசை.